எல்லா மொழியும் நீங்க படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் கற்கலாம், தாழ்வில்லை. எந்த மொழியும் எதற்கும் குறைவில்லை, எதற்கும் தாழ்வில்லை. அப்படி எல்லா மொழியும் தாழ்வு, எந்த மொழி நம்மளோட மொழியை தாழ்வுன்னு நம்ம சொல்லல. சின்னமா வேணும், பெரியம்மா வேணும், சித்தப்பா வேணும், பெரியப்பா வேணும். அது எல்லாத்துக்கும் முன்னால அம்மா வேணும் இல்லையா, அப்பா வேணும் இல்லையா. முதல்ல அம்மா, அப்புறம் தான் சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாம். அப்ப முதல்ல அம்மா, வீட்டுல போனா முதல்ல அம்மா தான் நிக்கிறீங்க, அம்மா தான் சொல்றீங்க. அப்ப அம்மாங்கிறது இல்லைங்க தமிழ் மொழி. அப்ப தாய் போன்றது தாய்மொழி. அதனால தாய்மொழியை முன்னிறுத்துங்க, முதன்மைப்படுத்துங்க. அதுல எல்லாத்தையும் நீங்க படிங்க அப்படிங்கிறோம். அப்படி படிச்சீங்கன்னா பெரிய உயர்கல்வி வரைக்கும் நீங்கள் அருமையான நிலையை எட்டலாம். நம்முடைய அரசு என்பது தமிழ் வழியில் படித்தவருக்கு முன்னுரிமை கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுக்கிறது. நான் 99 சொன்னேன், கல்லூரி படிக்கும் போது தமிழ் வழியில் நான் கணிதம் படித்தேன். ஐயா அவர்கள் சொன்னதை போல கணிதம் படித்தேன், தமிழ் வழியில் தான் படித்தேன். ஊக்கத்தொகை அப்போதே என்னுடைய கல்லூரியில் நம்முடைய முதலமைச்சராக அப்படி இருந்த கலைஞர் ஐயா அவர்கள் 90 ரூபாய், 3 மாதத்துக்கு 90 ரூபாய் கொடுப்பார் தமிழ் வழியில் படிப்பதால். நான் நல்லா தான் இருக்கேன், தமிழ்ல தான் படித்தேன், கணிதத்தை தமிழ்ல படித்தேன். இந்த வகுப்பறையில 2 மொழி ஆங்கில வழி படிக்கிறவங்களும் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் ஆங்கிலத்திலேயே நடத்திட்டு போவார். என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன கணித ஆசிரியர், அவர் ஆங்கிலத்தில் நடத்துவார். ஐயா எனக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு தமிழ்ல சொன்னதான் புரியுங்க. ஏன்னா நான் நம்மை போல உங்களை போல குடும்பத்தில் அரசு பள்ளியில், தொடக்க பள்ளியில், உயர்நிலை பள்ளியில் படிச்சு போறான். அதனால எனக்கு தமிழ் சொல்லுங்க, அப்பதான் புரியும். அவர் சிரிச்சுட்டு தமிழ்லயும் சொல்லுவார். ஏன்னா தமிழ்லையும் நடத்துவதற்கான சட்டம் இருக்கிறது. அப்படி படிச்சா நமக்கு புரியும், உள்வாங்குவோம், தெளிவா தேர்வுகள் எழுதுவோம். ஆங்கிலத்தில் படிக்கும்போது எந்த பாடத்தினாலும், அறிவுல இருந்தாலும், கணிதமா இருந்தாலும், வரலாறு இருந்தாலும், ஆங்கிலத்தில் படிச்சா மனப்பாடம் பண்ணித்தான் எழுதுவீங்க. மற்றபடி உள்வாங்க முடியாது, பொருள் புரிஞ்சு நீங்க பேச முடியாது. அதுக்காக சொல்ற தமிழ் வழியில படிங்க அப்படின்னு. இப்படி தமிழ் பெயர்கள் மறியிட்டே போயிருக்கு அப்படின்னா நம்ம இனி அதையும் நம்ம சரி செய்யணும். நம்முடைய இனி வர தலைமுறைக்கு தமிழ் பெயர்களை நம்ம ஊட்டணும். அப்படி தமிழ் பெயர்களை வைக்க சொல்ல கட்டாயம் இப்போது என்னென்றால் மறைஞ்சிடு பூரா தமிழ் மொழி மறைஞ்சனா, பெயர் மறைஞ்சனா யாருமே அடையாளம் தெரியாது. அப்படி தமிழ் பெயரை வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு பாடல், முத்துக்கூத்தல் என்கின்ற ஐயா அவர்கள் இந்த பாடலை இயற்றினார்கள். இதுவும் புத்தோணம் குப்புசாமி ஐயா அவர்கள் இசை போட்டு பாடி வெளியிட்டார்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழ்